வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையணுமா? மன அமைதியும் அபாரமான நினைவாற்றலும் வேணுமா? அப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருப்பது மட்டும்தான். சூரிய உதயத்திற்கு முன்னாடி, அதாவது அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை உள்ள இந்த நேரத்தை ஏன் தேவ ரகசியம்னு சொல்றாங்க? இந்த நேரத்தில் நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? வாங்கப் பார்க்கலாம். செய்ய வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். முதலாவது, தியானம் மற்றும் பிராணாயாமம். அதிகாலை நேரத்தில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த அமைதியான சூழலில் ஒரு 10 நிமிடம் தியானம் அல்லது மூச்சு பயிற்சி செஞ்சா உங்க மன அழுத்தம் காணாமல் போய் நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. இரண்டாவது, திட்டமிடல் மற்றும் ஆக்கப்பூர்வமான வேலைகள். இந்த நேரத்தில் நம்ம மூளையின் செயல்திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். புதுசா கண்டென்ட் யோசிக்கிறது, கதைகள் எழுதுறது அல்லது அன்றைய நாளுக்கான வேலைகளை திட்டமிடுவதற்கு இதுதான் பொன்னான நேரம். மூன்றாவது, வாசிப்பு மற்றும் கற்றல். மாணவர்களோ அல்லது புதுசா ஏதாச்சும் கத்துக்க நினைக்கிறவங்களோ இந்த நேரத்தில் படிச்சா அது மனசுல ஆழமா பதியும். ஆன்மீக புத்தகங்கள் அல்லது சுய முன்னேற்ற புத்தகங்களை வாசிக்க இது ஒரு சிறந்த நேரம். நான்காவது, நன்றியுணர்வு மற்றும் பாசிட்டிவ் வார்த்தைகள். காலையில் எழுந்ததும் மொபைல் போனை பார்க்காம இந்த அழகான நாளுக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. என்னால் முடியும், இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்குள்ளே நேர்மறையான வார்த்தைகளைச் சொல்லிக்கோங்க. இது உங்க ஆழ்மனதை வலிமையாக்கும். இந்த நேரத்தில் செய்யக்கூடாதவை. அதே சமயம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சில விஷயங்களை கண்டிப்பா செய்யக்கூடாது. எழுந்தவுடனே சோஷியல் மீடியா பார்க்கிறது, தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறது, கோவப்படுறது, இதெல்லாம் இந்த நேரத்தோட புனிதத்தன்மையை கெடுத்துடும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் கனமான உணவுகள் சாப்பிடுவதையும் தவிர்க்கணும். திடீர்னு நாளைக்கே 3:30 மணிக்கு எழ முடியலனாலும் பரவாயில்லை. நாளையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா 5 மணிக்கு எழப் பழகிக்கோங்க. மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி